ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சுவையான மணமான சிக்கன் பிரியாணி சிம்பிளாக ப்ரெஷர் குக்கர்லேயே எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நாம் பிரியாணி மசாலா பவுடர் செஞ்சுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா பவுடரை ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி செய்ய போகும்போது அரைச்சோன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு லவங்க இலை 1, 2 இன்ச் பட்டை, நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு 3, ஏலம் 4, ஜாதிபத்திரி பூ 1, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா பிரியாணி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லாமல் ஃபுல்லாக நெய்யே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் 2 லவங்க இலை, கிராம்பு 3 போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் 1 கப் சேர்க்குறேன். நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதே நீங்கள் நல்ல நீளமாக பெருசாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கிளாஸியாக வரணும். வெங்காயம் நல்லா நிறம் மாறின பின்னாடி 1 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய், அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா பவுடர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப கூடவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 1 கப் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது போல் தக்காளி வெந்ததுக்கப்புறமாக 1 கப் பொடியாக நறுக்கின புதினா, அதே போல் 1 கப் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் தயிர் சேர்க்கலாம். 1/2 கப் தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 டம்ளர் பிரியாணி அரிசி சேர்க்க போகிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்க்கலாம். எப்பயுமே பிரியாணி செய்யும்போது எலும்போடு சேர்ந்த சிக்கனையே சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் யூஸ் பண்ணாதீங்க, போன்ஸோடு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. சிக்கன் நல்லா பாதி வேகணும். இதை போல் பாதி வெந்ததுனா தான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். இதோட 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறோம். இந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக 2 கப் அரிசியை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிச்சுக்கோங்க. 2 கப் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நான் எடுத்துருக்கிறேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நாம் குக்கரை மூடி வெயிட் போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போது வீடே மணக்கக்கூடிய நல்ல சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருச்சு.
இந்த பிரியாணியை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ரைதாவோட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.